வெல்கம் டு அவர் சேனல். அக்டோபர் 5 அன்னைக்கு நடந்த எஸ்ஆர்பி அசிஸ்டன்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீ பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து கொஸ்டின் பேப்பரை மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஆன்சர் கீ பார்த்தலாம். 1981ஆம் ஆண்டு வேளாண்மை மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான நிறுவன கடனை பரிந்துரைத்த குழு எது? கிராஃபிகாட் குழு. இந்த கிராஃபிகாட் கமிட்டி தான் பரிந்துரைத்தது. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எப்போது நிறுவப்பட்டது? 1914. ஏற்கனவே டிஆர்பி கொஸ்டின்லாம் இது பார்த்துருக்கோம். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1914. 1903ஆம் ஆண்டில் வங்காளத்தில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? எந்த சட்டம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் சட்டம். 1903ஆம் ஆண்டில் வங்காளத்தில் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் ஃப்ரெண்ட்லி சொசைட்டிஸ் சட்டம் கீழ் உருவாக்கப்பட்டது. என்பிசிஐ இதோட முழு பெயர் என்ன? இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம். நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் என்பிசிஐ. உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1998ஆம் ஆண்டு கேசிசி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கிசான் கிரெடிட் கார்டு. உழவர் கடன் அட்டை பெறுவதற்கு தகுதி அளவுகோல்கள் என்ன? விவசாய நிலம் உள்ள விவசாயிகளுக்கு அல்லது வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும். கேசிசி கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து கிடைக்கும். நிதி அறிக்கைகளை தயாரிப்பதன் நோக்கம் நோக்கங்கள். ஏ மற்றும் பி. ஒரு நிறுவனத்தின் நிதி செயல்திறனை உறுதி செய்தல், ஒரு நிறுவனத்தின் நிதி நிலையை உறுதி செய்தல், ரெண்டுமே வரும். சட்ட பிரச்சனைகளில் பேரேடுகள் கொண்டிருப்பது. சான்று மதிப்பு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் வேல்யூ. மைக்ரோசாஃப்ட் அக்சஸில் தரவை குழுவாக்கி பகுப்பாய்வு செய்ய இடது கீழ் பக்கத்தில் ஒரு பரிமாணமாகவும் மேல் பகுதியின் மற்றொரு பரிமாணமாகவும் மொத்தங்களை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் வினவல் வகை எது? குறுக்கு அட்டவணை வினவல். கிராஸ் டேப் query. எது வேகமாக செயல்படும் நினைவகம்? இதில் வேகமாக செயல்படக்கூடியது கேட்ச் நினைவகம், கேட்ச் மெமரி. எஸ்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்துக்காங்க, ஒரு நாட்டு கொஸ்டின் உங்களுக்கும் வரலாம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்காங்க. இங்கிலீஷில் தேவைப்படுறவங்க பார்த்துக்காங்க பாஸ் பண்ணி. பின்வருவற்றில் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளன? இதில் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளன எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். இந்த மருதுபாண்டியர்கள் ராமநாதபுரம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தவறு. கிருஷ்ணப்ப நாயக்கர் திண்டுக்கல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் தவறு. அப்போ 1 மற்றும் 2 மட்டும். இது வந்து சிவகங்கை வரும். அப்போ நாயக்கர்லாம் மதுரை பக்கம் வரும். அப்போ இது ரெண்டும் தவறாக பொருத்தப்பட்டுள்ளன. சூரியன் பூமிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. இப்போ நீங்கள் நீண்ட பகல் பொழுது கொண்ட நாள் எது, குளிர் அதிகமாக இருக்கிறது, நீண்ட இரவு இருக்கக்கூடிய நாள் எது, இதெல்லாமே பார்த்துக்காங்க. அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க டிஆர்பிக்கெல்லாம். 1805ஆம் ஆண்டு வங்காளத்தை 2ஆக பிரித்தது யார்? கர்சன் பிரபு. ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான பதிலுக்கு ஒரு மாணவர் 4 மதிப்பெண்கள் பெறுகிறார். ஸோ இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 38. இந்த மாதிரி இதை இங்கே நோட் பண்ணிக்கிறேன். 38 தான் வந்து ஆன்சர் வரும். இது செக் பண்ணி பாருங்கள், போட்டு இது ஃபார்முலா படி செக் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை நியர்பை வேல்யூ நீங்கள் கிட்ட வச்சு போட்டாலும் போடலாம். தனது கணவருக்கு ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் கூறினார், இவரது சகோதரரின் தந்தை என் தாத்தாவின் ஒரே மகன். அந்த பெண் வந்து சொல்கிறாங்க, எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்சன் வந்து இந்த பர்சனுக்கு சகோதரர், இப்போ ஒய்ட்டு கூட வச்சுக்கலாம், இவங்களோட தந்தை
அதாவது இவங்க 2 பேருக்குமே அப்பா இருப்பாங்க இல்லையா? அவங்க என் தாத்தாவின் ஒரே மகன் சொல்றாங்க. இவங்களுக்கு தாத்தா இருக்காங்க இல்லையா? அவங்களோட ஒரே மகன் அப்டின்னா, இங்க ஒரு பெர்சன் இருக்காங்க இல்லையா? இந்த பெர்சனும் இவங்களும் வந்து சகோதர, சகோதரியா இருக்கணும். அவங்க வந்து ஒரு ஆணை அறிமுகப்படுத்துறதுனால ஏன்னா தாத்தாவோட ஒரே மகன் சொல்லிருக்காங்க. அப்ப தாத்தாவுக்கு ஒரே பையன் தான். இவங்க வந்து அ ஒரே மகன் சொல்றதுனால சகோதரி வருவாங்க. ஸோ, அந்த ஆணுக்கு இவங்க என்ன வருவாங்க? அந்த பெண் அந்த ஆணுக்கு எவ்வாறு உறவு முறையில் உள்ளார் அப்டின்னா, சகோதரி முறையில இருப்பாங்க. ஸோ, இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் தான். இங்க எப்படி குடுத்துருக்காங்களோ, அதையே நம்ம ஃபாலோ பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சி ஃபர்ஸ்ட் இருக்கு, சி ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்ப சி தான் வரும். இப்ப இந்த 2 இடத்துல தான் சி, சி இருக்கு. இப்ப 2 இடத்துல ஏதோ ஒண்ணு தான் ஆன்ஸர் அப்ப. இப்ப ஏஎல் இருக்கு இல்லையா? இது எப்படி மாறி இருக்கு? பாருங்க. எல்ஏன்னு மாறி இருக்கு. அப்ப இதுவும் ஆர்ஐன்னு மாத்திக்கலாம். ஆனா 2 இடத்துலயுமே ஆர்ஐ, ஆர்ஐன்னு தான் வருது. ஸோ அடுத்தத நீங்க செக் பண்ணணும். ஏஎன் வந்து என்ஏ இப்படி மாறி இருக்கு. மறுபடியும் மாறி இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, சியுங்கிறது யூசின்னு வரும். அப்ப இதே போல நீங்க வந்து செக் பண்ணீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஒரு விடை வந்து டி வரும். இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சம் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஜிக்கல் ரீசனிங் டைப் கொஸ்டின் நெறைய குடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் டைப் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். ஆர்ஆர்பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ரயில்வே எக்ஸாம் அந்தக்காக கண்டக்ட் பண்ணது. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நெறைய லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் போட்டிருக்கேன். வித் எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்துருப்பேன். மேக்ஸுமே அதில நெறைய வரும். அதெல்லாம் இது நெறைய ரிப்பீட் ஆகுது. அது வேணா ஒரு ஐடியாக்கு பார்க்கறதுனா பாருங்க. ஷார்ட்கட்ஸ்லாம் சில பேர் கேட்டீங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஆர்ஆர்பின் ஃபோல்டர்ல நெறைய வீடியோஸ் லாஜிக்கல் ரீசனிங்லே இருக்கும். அத போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, இந்த சம்லயே ஒரு கிட்டத்தட்ட இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 20 சம்முக்கு பதிலா வந்து லாஜிக்கல் ரீசனிங் கேட்டிருக்காங்க. சம்மே தனியா ஒரு 50 கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுக்காக சொல்றேன். அத கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. பொருந்தாததை கண்டறிக. இதுல பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாள். ஏன்னா பிஸ்டல், துப்பாக்கி, ரைஃபிள்லாம் ஒரே டைப்பு. 2 இணைப்பகா எண்களின் பெருக்கற்பலன் 117 எனில் அவற்றின் மீசீமா என்ன? ஸோ இந்த சம்முக்கு ஒரே ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 117 தான் வரும். இன்று திங்கட்கிழமை என்றால் 777வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்? இது போல கேட்டா ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க இத 7ஆல வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா, மீதி 0 தான் வரும். மீதி எதுவுமே மீறாது. 111 தடவ 7 அடங்கும்னா, மீதி 0 வருது. அப்ப 0னா அதே திங்கட்கிழமை தான் வரும். ஒருவேள அடுத்த நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா, மறுநாள் என்ன அதெல்லாம் கேட்டாங்கன்னா, அடுத்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்படி போயிட்டுருக்கும். இவங்க வந்து இந்த இந்த டேக்கு எத்தனாவது நாள் வந்து கிழமை என்ன கிழமையா இருக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப திங்கட்கிழமை தான். ஆன்சர் வந்து திங்கள். 6 வினாடிகள் மற்றும் 8 வினாடிகள் இடைவெளியில் 2 மணிகள் ஒலிக்கின்றன. எத்தனை வினாடிகளுக்கு பிறகு அவை மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும்? இது போல மீண்டும் ஒன்றாக எத்தனை மணிக்கு ஒலிக்கும்? இதெல்லாம் கேட்டாங்கன்னா, எல்சிஎம் போட்டுக்கங்க. இப்ப இந்த சம்முக்கு நீங்க எல்சிஎம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய விடை வந்து 24 வினாடிகள். அந்த 24 வினாடிகளுக்கு அப்புறம் மறுபடியும் அது ஒண்ணா ஒலிக்கும். இது போல சம் வந்து ஈஸி தான். எல்சிஎம் போட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். இது ஒர்க் பேஸ்டு சம்மு. இந்த கேள்விக்கு விடை பார்த்தீங்கன்னா 60. எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ மட்டும் அந்த வேலைய எத்தனை நாட்கள்ல முடிப்பார்னா, 60 நாட்கள்ல முடிப்பார். கூட்டுறவில் கட்டுப்பாட்டின் வகைகள் எல்லாமே வரும். நேரடி கட்டுப்பாடு, மறைமுக கட்டுப்பாடு, மேற்பார்வை, ஆய்வு, தணிக்கை, நிர்வாக குழு கண்காணிப்பு. அதாவது இதில கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஓரளவுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து கரெக்ட்டா தான் குடுத்துருக்கேன். பட் நெட்லேருந்து குடுத்ததுனால ஒரு சில கேள்விக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் மாறலாம். இதில லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸு, தமிழு, ஜிகே அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும். ஆனா கூட்டுறவு சம்மந்தமான கேள்விக்கு கண்டிப்பா விடைகள் வந்து மாறலாம். நீங்க அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து நம்ம சேனல்லே போடுவோம். அப்ப கூட பார்த்து தெரிஞ்சுக்கங்க. பட் 1 ஆர் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பா மாறும். மாற்று கருத்து இருந்தால் நீங்க வந்து மெசேஜ்ல பதிவிடுங்க. ஏன்னா பெர்ஃபெக்ட்டா இதுக்கு கூட்டுறவு பத்தி கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக இப்ப முன்னாடியே நான் சொல்லிர்றேன். நவீன கூட்டுறவு இயக்கம் யாரால் பிறந்தது? ராக்டேல். இது கரெக்ட் தான். நவீன கூட்டுறவு இயக்கம் ராக்டேல். வேளாண் மறுநிதி வளர்ச்சிக் கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1962. ஆனா எக்ஸாக்ட்டா 1963ன்னு வருது. பட் இங்க நியர்பை வேல்யூ 62 இருக்கு. இதுக்கு ஆன்சர் கீழ பார்த்துக்கலாம். 2002ஆம் ஆண்டு கூட்டுறவுகளை ஊக்குவித்தல் தொடர்பான பரிந்துரையின் கீழ் கூட்டுறவுகள் குறித்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் நிலைப்பாடு என்ன?
கூட்டுறவுகளை ஊக்குவித்தல் வழியாக தொழிலாளர் உரிமைகளை உறுதி செய்தல். சி. சிறிய கணக்கில் அரையாண்டுக்கு 50 பற்று பரிவர்த்தனைகளில் வரம்பில் எது கணக்கிடப்படாது? செக் வித்ட்ராவல்ஸ் இருக்கு இல்லையா, காசோலை மூலம் பணம் எடுப்பது தான் கணக்கிடப்படாது. FPO அப்படின்னா உழவர் உற்பத்தியாளர் சங்கம். இங்கிலீஷில் பார்த்துக்காங்க, ஈஸி. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதுதான் FPO. பொருத்துதல் கருத்துப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவை ஒப்பிடப்படுகின்றன? வருவாய்கள் மற்றும் செலவுகள், ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஒற்றை பதிவு முறை பராமரிக்கப்படுகிறது. எந்த இடத்துல பராமரிக்கப்படுகிறது? ரொக்க கணக்கு மற்றும் ஆள்சார் கணக்கு. கமிஷன் பெறப்பட்டது ரூபாய் 1000 என்றால் அது இருப்பாய்வில் எவ்வாறு காட்டப்படும்? எந்த கணக்கில் காட்டுவாங்கன்னா கடனில் தான் காட்டுவாங்க, கிரெடிட்டில். கணக்கியல் தர நிர்ணயக்குழு இந்தியாவில் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1977 ஏப்ரல். பின்வருவற்றில் எது கணினி வலையமைப்பின் வகை அல்ல? இங்கே பேன் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. கார்டுன்னு கொடுத்ததுனால இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது கணினி வலையமைப்பின் வகை கிடையாது. லேன் நெட்வொர்க்கு, வேனு, மேன் அதெல்லாம் ஓகே. பின்வருவனவற்றில் எது வேன் என்பதற்கான உதாரணம்? வைட் ஏரியா நெட்வொர்க்கு, இணையம், இன்டர்நெட்டு. இங்கிலீஷில் தேவைன்னா பார்த்துக்காங்க, பாஸ் பண்ணிக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது அல்லது எவை உரங்களாக கருதப்படுகின்றன? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உரம்தான். பட் நம்ம கேள்விப்பட்டது யூரியா, DAP, ராக் பாஸ்பேட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அமோனியா. பட் சல்ஃபரு, பாஸ்பாரிக் அமிலமும் ஃபெர்டிலைசராக யூஸ் ஆகும். ஸோ இவை அனைத்துமே உண்டு. கிருஷ்ணதேவராயரால் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நாடகம் எது? ஜாம்பவதி கல்யாணம். தேசிய மகளிர் ஆணையம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? தேசிய மகளிர் ஆணையம் எப்போ நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1992. நியூக்ளியஸ் தவிர DNA மற்றும் ரைபோசோம்கள் கொண்டு தன் சொந்த புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய செல் பகுதி எது? மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவும் வரும், குளோரோபிளாஸ்ட்டும் வரும். ரெண்டுத்துல எது வந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். பட் இங்கே கொடுத்துருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா. பின்வரும் வரிசையில் அடுத்த எண் யாது? இதில் பார்த்தீங்கன்னா 13. இதெல்லாம் ஈஸி தான். 1 + 1 2, 2 + 1 3, அப்படியே கூட்டிகிட்டே போகிறாங்க. அப்போ 5 8 கூட்டினா லாஸ்ட்டாக 13. ஸோ இது லாஜிக்கல் ரீசனிங் சம் தான். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடியே அப்ளை பண்ணணும். குறிய ஆன்சர் ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க அளவுக்கு. 690 × 15 / 125. இது போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், அடுத்து பெருக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 82.8. இந்த ஒர்க் பேஸ்டு சம்மு. இதற்குரிய விடை 15 நாட்கள். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக எவ்வளோ செலவாகும்? வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோ ஆகும்னா மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா 2520. இரு எண்களின் கூட்டுத்தொகை 36. ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகமாக உள்ளது. அந்த எண்கள் யாவை? 14 22 டி வரும். இரண்டு எண்களின் மீசிமா 4104 மீபோவா 9 ஆகும். ஒரு எண் 171 என்றால் மற்றொன்றை கண்டறியவும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா சி வரும், 216. ஸோ இந்த டைப் ஆஃப் சம்லாம் ஆல்ரெடி நம்ம இதில் கொடுக்கல, வேறு எக்ஸாம் மேக்ஸில் கொடுத்துருப்போம் வீடியோஸில், தேவைன்னா பார்த்துக்காங்க. 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்கள் முடிக்கிறார்கள். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 15.
எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? 15. இந்தியாவின் மிகப்பெரிய உர உற்பத்தியாளர் கூட்டுறவு எது? இஃப்கோ. நீர் மேலாண்மையில் வெற்றிகரமானதாக அறியப்பட்ட கூட்டுறவு சங்கம் எது? பி. ஹோசஹள்ளி நீர் பயனர்கள் கூட்டுறவு சங்கம். ஸோ இந்த கேள்விக்கு வந்து விடை பார்த்தீங்கன்னா டி வரும். அதாவது வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 5, 6 இருக்கு இல்லையா, அது வங்கி பற்றி விளக்கும் பிரிவு. கண்டிப்பாக இந்த ஒழுங்குமுறை சட்டப்பிரிவுலாம் வரும், நம்ம நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். முக்கியமானதெல்லாம் பார்த்துக்காங்க. சட்டப்பிரிவு 18 பார்த்தீங்கன்னா நீர்ம ஆதார நிதி பராமரிக்கப்பட வேண்டும். ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு 24 குறைந்தபட்ச ரொக்க இருப்பு தொகை பராமரிக்கிறது. இந்த 35 வந்து நகர கூட்டுறவு வங்கியினை ஆய்வு செய்யும் அதிகாரம். ஒரு விற்பனை கூட்டுறவு சங்கம் அல்லது பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தால், அதாவது லேம்ப் சொல்கிறோம் இல்லையா, பராமரிக்கப்படும் விலை ஏற்றத்தாழ்வு நிதியின் முதன்மை நோக்கம் என்ன? உறுப்பினர்களோட விளைபொருட்களை ஒரு குறிப்பிட்ட விலையில் கொள்முதல் செய்து பின்னர் அதை குறைந்த சந்தை விலையில் விற்க நேரிடும் போது ஏற்படக்கூடிய இழப்புகளை ஈடுகட்டுவது. ஐசிஎம்ஏ. ஐசிஎம்ஏனா என்ன? இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். வாடகை முன்பணம் என்பது, இது வந்து பிரதிநிதித்துவ ஆள்சார் கணக்கு வரலாம், இல்லைனா சொத்து கணக்கு வரலாம். ஆன்சருக்கு வந்ததும் பார்த்துக்கலாம். ஹெச்டிடிபி. ஹெச்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இப்போ www கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து எல்லாமே சரிதான். W3ன்னு குறிப்பிடலாம். ஜேர்னில் கண்டுபிடிக்கப்பட்டது 1989ஆம் ஆண்டு ஜெனீவாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா டிம் பர்னர்ஸ்-லீ, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ எல்லாமே சரி, ஆல் ஆர் கரெக்ட், அனைத்தும் சரி. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மர்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார்? கான் அப்துல் காஃபர் கான். பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா. இது செக் பண்ணிக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா டி வரும். அதாவது ஆக்சிஜன் இவ்வளோ பர்சன்டேஜ், இரும்பு பார்த்தீங்கன்னா 5, அலுமினியம் 8.1, சிலிக்கான் 27.7. ஸோ இந்த பிக்சரில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை நேர்கோடுகள் உள்ளன இப்படி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 10, 22 தான் ஆன்சர். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமை? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும். இப்போ அதே போல் தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு மந்த்தும் இதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி கடைசியாக ஆன்சர் போட்டிங்கன்னா வெள்ளி. ஏற்கனவே ஒரு சம் பார்த்தாலே அதே போல் தான் வரும். இந்த வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக வரும் எண் எது? இது ஈஸி. 28. இப்படி கூட்டிகிட்டே போயிருக்காங்க பாருங்கள். 5, 7, 9, 11 இப்படி போயிருக்கோம். அப்போ நீங்கள் 19ஓட 9 கூட்டினா 28 வரும். இது போல் ஈஸியான சம்மம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாலருக்கு ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணணும். இது ஈஸி தான், ஆனால் அப்ளை பண்ணி கரெக்டாக குழப்பம் இல்லாமல் ஆன்சர் போடணும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 27 வரும். ஆன்சர் வந்து 27. 3 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகை 51 எனில் அந்த எண்களை காண்க. அந்த எண்கள் வந்து இதுதான். ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் கொடுத்துருக்காங்க. இங்கே கூட்டினா இங்கே கூட 51 வரலாம், ஆனால் அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூட்டுத்தொகைனா இதுதான். 15க்கு அப்புறம் 17 வரும், 17க்கு அப்புறம் 19 வரும் ஒற்றைப்படை எண்ணில். எக்ஸ் என்ற செய்தித்தாள் இது வந்து வெண்டாயிரம் மாதிரி போடணும். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 20%. ரவி 10 கிலோமீட்டர் வடக்கு, பிறகு 5 கிலோமீட்டர் கிழக்கு, பிறகு 10 கிலோமீட்டர் தெற்கு நடந்தார்.
அவர் தொடக்க இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையில் உள்ளார்? 5 கிலோமீட்டரில் இருப்பார், கிழக்கு திசையில் இருப்பார். இது ஈஸி தான். இப்படி போட்டுக்காங்க முதல்ல. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இப்படி தான் போட்டுக்கணும். அது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இப்படி வச்சுக்காங்க. இப்போ சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்காங்க. இப்போது ரவி வந்து 10 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி, அப்போ இங்கே 10 கிலோமீட்டர் போயிட்டுருக்காரு, நடந்திருக்காரு, இப்படி வச்சுக்கலாம். அடுத்து 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி, கிழக்குனா இந்த சைடு 5 பாதி தான் போடணும். ஏன்னா இது 10னா அதில் பாதி தூரம் தான் நம்ம போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர், தெற்குனா இந்த சைடு நோக்கி இப்படி வந்துட்டார். இப்போ இந்த பொசிஷன் நிற்கிறார், சென்டரில் நிற்கிறாரு. அப்போ அவர் எந்த எந்த திசையில் இருக்கார்? ஈஸ்ட் நோக்கி இருக்கார். அதான் கிழக்கு திசையில். எவ்வளோ கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து 10, திரும்ப 5, இங்கேருந்து 10 வந்ததுனால இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிழக்கு திசையில் நின்றுட்டுருக்காரு. ஒரு சதுரத்தின் சுற்றளவு 24 சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு என்ன? 36 சென்டிமீட்டர். சுற்றளவுனா உங்களுக்கு 4 × A 24. அப்போ ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 24/4 வந்திருக்கும், 6 வரும். இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு. அப்போ 6 ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிடும். பரப்பளவுக்கு தான் ஃபார்முலா. 6 ஸ்கொயருக்கு 36 சென்டிமீட்டர். மேலாண்மையின் பணிகள் எத்தனை? இந்த ஆன்சர் வந்து கீ வந்ததும் பார்த்துக்கலாம். ஏன்னா சில ரெஃபரன்ஸில் 7 கொடுத்துருக்காங்க, சிலதில் 5 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எக்கனாமிக்ஸ் சொன்னதை பொறுத்து இருக்குது. பட் அவங்க பேர் எதுவுமே குறிப்பிடலை. அதனால் உங்களுக்கு ஆன்சருக்கு வந்ததும் பார்த்துடலாம். ரைஃபிசன் முறை கூட்டுறவு அமைப்புகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் தவறான தகவல் எது? பங்குகளின் மதிப்பு மிக அதிகம். இதுவாக இருக்கலாம். 1920ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் பதவியை மறுத்த கூட்டுறவு இயக்க முன்னோடி யார்? திரு P.T. தியாகராயர். எந்த நூற்றாண்டில் தோன்றிய தொழில் புரட்சியின் காரணமாக மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் உருவாகின? 12ஆம் நூற்றாண்டு, 12th century. டி தான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது கூட்டுறவு வங்கியோட வகை, அப்புறம் அதோட முக்கிய உறுப்பினர்கள். எப்போவுமே தொடக்க வேளாண்மை PACCS பார்த்துருக்கோம். ஒரு கிராமத்தில் உள்ள விவசாயிகள், இவங்க தான் உறுப்பினர்கள். விவசாயிகளுக்காக தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் வந்துச்சு. நகர கூட்டுறவு வங்கினா நகரங்களில் உள்ள சிறு வணிகர்கள், சம்பளம் பெறும் வர்க்கத்தினர். பணியாளர் கடன் சங்கம்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஊழியர்கள். இது ஈஸியாக தான் இருக்குது, டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் லாம்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வனப்பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்கள், முக்கியமாக அவங்களுக்காக கொண்டு வந்தது. அப்போ 1, 2, 3, 4 டைரெக்டாகவே இருக்குது. அரசிற்கான வங்கியாளராகவும் நிதி ஆலோசகராகவும் செயல்படும் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். வங்கிகளின் வங்கினே நம்ம படிச்சிருக்கோம். ஆல்ரெடி டிஆர்பியில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எல்லா வங்கியுமே எதுக்குலாம் ரிசர்வ் வங்கி, இவங்க தான் அரசிற்கான வங்கி. நிதி ஆலோசகராகவும் செயல்படுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. SCBஸால் உருவாக்கப்பட்ட பிரதம கூட்டுறவு மேம்பாட்டு நிதியின் நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேம்பாட்டை ஆதரிக்க. கணக்கியல் சுழற்சியின் சரியான வரிசை: இருப்பாய்வு தயாரித்தல், வியாபார கணக்கீடு, லாப நட்ட கணக்கீடு, இருப்பு நிலை குறிப்பு. கீழ்கண்டவற்றில் எது பெயரளவு கணக்கு? நாமினல் அக்கௌண்ட் எது? கொள்முதல், பர்ச்சேஸ் தான் நாமினல் அக்கௌண்ட். நுண் செயலி கட்டளை நிறைவேற்றுதலின் வேகத்தை டேஷ் என அழைக்கப்படும். இதுக்கு பேர் வந்து கடிகார வேகம், கிளாக் ஸ்பீடு. கீழ்கண்டவற்றில் எது இணைய உலாவி? குரோமு. இதெல்லாம் இன்ஜின் டைப்பில் வந்துடும். பட் கூகுள் குரோம், அது ஃபுல் நேம் அப்படி வரும். பட் குரோம் தான் வந்து என்னென்னா இணைய உலாவி, வெப் ப்ரௌசர். பின்வருவற்றில் எது தமிழ்நாட்டில் பெரிய துறைமுகம் அல்ல? பெரிய துறைமுகம் இல்லைன்னு கேட்குறாங்க. நாகப்பட்டினம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உள்ளன? 2025 படி பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள்.
தமிழ்நாட்டில் மொத்த நீர்ப்பாசனத்தில் 56% பங்கு வகிக்கும் முதன்மையான நீர்ப்பாசன ஆதாரம் கிணறுகள் தான், வெல்ஸ். UNCED இதோட விரிவாக்கம் என்ன? யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். இது லாஜிக்கல் ரீசனிங் சம்மந்தமான கொஸ்டின், இதுதான் விடை. ஒரு பகடையின் 2 நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. 1 என்ற எண் மேலே இருக்கும்போது கீழே எந்த எண் இருக்கும்? 5. 324:162 எதுக்கு சமமாக இருக்கும்னா 2:1. ஸோ இதுவும் லாஜிக்கல் ரீசனிங் சம் தான். EJO இதுக்கு ஆன்சர் இதான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும், இது ஈஸி தான். இப்போ பிக்கு அப்புறம் டினா அடுத்து தான் அப்படி வரும். டி கொடுத்துருக்காங்க, டிக்கு அப்புறம் விட்டுட்டாங்க, அடுத்து F, G விட்டுட்டு தான் H, அப்போ I விட்டுட்டு J. ஸோ இதே போல் நீங்கள் போட்டிங்கன்னா EJO இங்கே வந்துடுச்சு. EJன்னு வேறு எங்கேயுமே இல்லை, அப்போ இதான் ஆன்சர் EJO. வித்தியாசமான எண்ணைக்கான் நான் ஒரு சீரீஸில் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து வித்தியாசமான எண் பார்த்தீங்கன்னா 54. இது பார்த்தாலே தெரியும், இதோட கூடுதல் எல்லாமே 5 5 5 அது போல் ஏதோ ஒரு 5ல் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. பட் இது பாருங்கள் 54 வித்தியாசமாக இருக்குது. 289, 196, 121, 64 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. என்ற வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக வரும் எண் இது வந்து 25. இது ஈஸி தான். இப்போ 289 வந்து எதோட ஸ்கொயர் வேல்யூன்னு பார்த்தாலே தெரியும் நமக்கு, 17ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து வந்து 196 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14ஓட ஸ்கொயர் வேல்யூ. அடுத்து 11 ஸ்கொயர் வேல்யூ 121. இது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ. இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 17 4 போனால் 3 வரும். அடுத்து இதுலேருந்து இதை கழிச்சா 3, இதுவும் 3. அப்போ 8லேருந்து 3 போனால் 5 தானே வரும். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 25. கீழ்கண்ட எண்ணை சதவீதமாக மாற்றுக. 0.004. ஸோ இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.4%. விற்பனை விலை ரூபாய் 19,250 மற்றும் கொள்முதல் விலை ரூபாய் 17,500 என்றால் லாப விழுக்காடு என்ன? 10%. நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 8 சென்டிமீட்டர் உள்ள ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஸோ சுற்றளவு பார்க்கும்போது இதான் ஒரு 40 சென்டிமீட்டர். கூட்டுறவு அமைப்பில் சுய உதவி குழுக்களின் பங்கு என்ன? வாழ்வாதார மேம்பாடு, அடித்தள அதிகாரமளித்தல் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு. திரு ஜே ஹென்ரி ஃபாயல் மேலாண்மைக்கென வகுத்த கொள்கைகளின் எண்ணிக்கை மொத்தம் 14 கொள்கைகள் அவர் கொடுத்திருக்காரு. 14. நிலையான சமூக மேம்பாட்டிற்கு கவனம் செலுத்தும் கூட்டுறவு கொள்கை எது? சமூகத்தின் மீதான அக்கறை. தேசிய கூட்டுறவு ஒன்றியம் எப்போது பதிவு செய்யப்பட்டது? ஆக்சுவலாக இந்த ஒன்றியம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னு கிடைக்குது 1929. பட் எப்போ வந்து பதிவு செஞ்சாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. தெரிஞ்சால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வந்தால் இது வேணால் வரலாம். டாப்ஸிட்கோ நிறுவன கடனுதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறுபவர் யார்? பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், இவங்க எல்லாருமே வந்து டாப்ஸிட்கோ லோன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமில் பயன்பெறுவார்கள். இங்கே கொடுத்துருக்கிறதுல பிற்படுத்தப்பட்டோர். கீழ்கண்டவற்றில் எது வங்கி செயல்பாடுகளுக்கு தொடர்புடையது அல்ல? இது வரலாம், இல்லைனா இது வரலாம். செக் பண்ணிக்கலாம் ஆன்சருக்கு வந்ததும். ஒரு குறிப்பிட்ட நாளில் வணிகத்தில் உள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் நிலை குறித்த அறிக்கை. ஒரு குறிப்பிட்ட டேஸில் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு. கடனாளிகளுக்கு அளிக்கப்பட்ட தள்ளுபடி எவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது? ரொக்க புத்தகத்தின் பற்று பக்கத்தில் தள்ளுபடி நெடுவரிசையில் அந்த டிஸ்கவுண்ட் காலம் இருக்கு இல்லையா, டெபிட் சைடு கேஷ் புக்கில் டிஸ்கவுண்ட் காலமில் தான் பதிவு செய்யணும். கணினி வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படும் பயங்கரவாத செயலாக கூறப்படுவது எது? சைபர் டெரரிசம். டேஷ் வடம் வலப்பகிர்வு மற்றும் இணைய அணுக்களுக்காக குறும்பரப்பு வலையில் உள்ள கம்பி தொடர்பு சாதனங்களை இணைக்கிறது.
ஈத்தர்நெட் வடம். கேபிள், ஈத்தர்நெட் கேபிள். எம்எஸ் பவர் பாயிண்டின் பின்னணியில் ஸ்லைடு மாற்றம், அதாவது ஸ்லைட் டிரான்சிஷன் என்பது என்ன? ஒரு ஸ்லைடு ஷோவில் ஒரு ஸ்லைடிலிருந்து அடுத்த ஸ்லைடுக்கு செல்லும்போது ஏற்படும் காட்சி விளைவு. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது? அந்த மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண். அலுவியல் சாயில் தான் ஆறுகள் மூலம் உருவாகும் மண். ஓகே, இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஓரளவு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? எக்ஸாம் ஈஸியாக இருந்ததா அப்படிங்கிறத மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 100 கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ போடுவோம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு கூட்டுறவு சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பார்க்குறது தான் கஷ்டம். மற்றபடி மேக்ஸு, ஜிகே அதெல்லாம் ஓகே. நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.